போறேன்னு சொல்றீங்க. ஆனா இது வரைக்கும் அழைச்சுக்கிட்டே போகல. அவங்க வீட்டுக்கு போகணும் போல ஆசையா இருக்கு. பியூட்டி, நான் கூட உன்னை அழைச்சிட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன். ஆனா நம்ம வீடு இப்ப மோசமான நிலைமையில இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல மழைக்காலம் ஆரம்பிக்க போகுது. மழைக்காலத்துல நம்ம வீடு நல்லா இருந்தாதான் நம்ம நிம்மதியா இருக்க முடியும். கொஞ்ச நாள் பொறுத்துக்க. நம்ம ஒரு அழகான வீட்டை கட்டி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் சித்தி வீட்டுக்கு போகலாம். அம்மா, சித்தி வீட்டுக்கு ரொம்ப தூரம் போகணுமா? ஆமா, அவங்க வீடு ரொம்ப தூரத்துல உள்ள காட்டுல இருக்கு. காலையில நம்ம காட்டை விட்டு கிளம்புனா சாயங்காலம் தான் அவங்க காட்டுக்கு போக முடியும். அப்படின்னா நாம அங்க போக முடியாதுன்னு சொல்லுங்க. அப்படி இல்ல பியூட்டி, நம்ம கண்டிப்பா அங்க போகலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல அம்மா நமக்காக ஒரு புது வீட்டை கட்டிடுவேன். அதுக்கப்புறம் உன்னை கண்டிப்பா அழைச்சிட்டு போறேன். சரிம்மா, ஆனா புது வீட்டை சீக்கிரமா கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ஒரு நாள் நிலாக்குருவியும் பியூட்டியும் பறந்து போகும்போது ஒரு இடத்துல பெரிய பெரிய இலைகளை கொண்ட ஒரு மரத்தை பார்த்தாங்க. உடனே பியூட்டி தன்னோட அம்மாவை அழைச்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு போச்சு. அம்மா, இந்த மரத்தோட இலைகள் எவ்வளவு பெருசா இருக்கு பாருங்க. அந்த இலைகளை வச்சு நம்மளால ஒரு வீடு கட்ட முடிஞ்சா அது ரொம்பவும் அற்புதமா இருக்கும். பியூட்டி, உன்னுடைய யோசனை ரொம்ப புதுமையா இருக்கு. நீ சொன்ன மாதிரி வீடு கட்டினா அது அழகாதான் இருக்கும். நாம இந்த இலைகளை எடுத்துட்டு போய் வீடு கட்ட முயற்சி பண்ணுவோம். பிறகு நிலாக்குருவியும் பியூட்டியும் அந்த மரத்தோட இலைகளை பறிக்க ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்துல காலுக்காக அந்த இடத்துக்கு வந்துச்சு. ஏய் நிலா, எதுக்காக இந்த மரத்துல உள்ள இலைகளை பறிக்கிறீங்க? இந்த இலைகள் எல்லாம் எனக்கு சொந்தமானது. இத வச்சு நான் வீடு கட்டலான்னு இருக்கிறேன். காலண்ணா, நான் கூட இந்த இலைகளை வீடு கட்டுறதுக்காக தான் எடுத்துக்கிட்டு போறேன். நிலா, இந்த இலைகளை எடுத்துக்கிட்டு போக நினைக்காத. எனக்கு ரொம்ப கோபம் வரும். இங்க பாருங்க காலண்ணா, இந்த இலைகளை எடுக்க கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? இந்த காட்டுல உள்ள எல்லா மரமும் பருந்தரசருக்கு சொந்தமானது. மறுபடியும் என்ன நீங்க தடுக்க நினைச்சா அரண்மனைக்கு போறதை தவிர எனக்கு வேற வழி இல்ல. இப்படி சொன்ன நிலாக்குருவி அந்த மரத்துல உள்ள இலைகளை எல்லாம் பறிக்க ஆரம்பிச்சது. பிறகு அந்த இலைகளை எடுத்துக்கிட்டு நிலாக்குருவியும் பியூட்டியும் அங்கிருந்து பறந்து போனாங்க. போ நிலா, போ. என்னோட பேச்சுக்கு மதிப்பு கொடுக்காம போறியா? என்கிட்ட ரூல்ஸ் பேசுறியா? இந்த காட்டை விட்டே உன்னை விரட்டி விடலன்னா என் பேருக்கு ஆளு கிடையாது. எடுத்துக்கிட்டு போன பெரிய இலைகளை எல்லாம் ஒன்னா சேர்த்து நிலாக்குருவி ஒரு அழகான வீட்டை கட்டி முடிச்சது. அம்மா, வீடு ரொம்பவும் அழகா இருக்கு. இப்படி ஒரு அழகான வீட்டை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. பியூட்டி, எனக்கு கூட ஆச்சரியமா இருக்கு. இலைகளால இப்படி ஒரு வீட்டை கட்ட முடியும்னு எனக்கே இப்பதான் தெரியும். அம்மா, வீடு கட்டி முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் சித்தி வீட்டுக்கு போறதுக்கு எந்த தடையும் இல்லைன்னு நினைக்கிறேன். ஆமா பியூட்டி, நாம இன்னைக்கு சாயங்காலமே சித்தி வீட்டுக்கு போகலாம். ஹே, அம்மா என்ன சித்தி வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு போக போறாங்க. பிறகு கொஞ்ச நேரத்துல நிலாக்குருவி அவங்களுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்களை ஒரு சின்ன பேக்ல எடுத்து வச்சது. அப்புறம் பியூட்டிய கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட தங்கச்சி வீட்டை நோக்கி பறந்து போச்சு. இப்படி பறந்து போனவங்க வழியில காலுக்காகத்தை சந்திச்சாங்க. என்ன நிலா, லக்கேஜ் எடுத்துக்கிட்டு போறத பார்த்தா திரும்பி வர்றதுக்கு 2-3 நாள் ஆகும் போல இருக்கு. சரியா சொன்னீங்க காலாண்ணா. நாங்க பக்கத்து காட்டுல உள்ள என்னோட தங்கச்சி வீட்டுக்கு போறோம். திரும்பி வர்றதுக்கு எப்படியும் 2-3 நாட்கள் ஆகும். சரி சரி, கிளம்புங்க. அப்பதான் நீங்க போற இடத்துக்கு சீக்கிரமா போய் சேர முடியும். பிறகு நிலாக்குருவியும் பியூட்டியும் மறுபடியும் பக்கத்து காட்டை நோக்கி பறக்க ஆரம்பிச்சாங்க. நிலா, நான் எதிர்பார்த்த சந்தர்ப்பம் எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. நீ திரும்பி வர்றப்ப உனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கும். பியூட்டி, இதுதான் உன் சித்தியோட வீடு. அப்படியாம்மா, இதுதான் சித்தியோட வீடா? இருங்க, நான் சித்திய வெளியில கூப்பிடுறேன். நம்மள பார்த்த உடனே சித்தி ஆச்சரியப்பட்டு போயிடுவாங்க. சித்தி, சித்தி, சீக்கிரம் வெளியில வாங்க. வெளியில வந்து யாரு வந்திருக்கான்னு பாருங்க. ஹாய் அக்கா, நீங்க என் வீட்டுக்கு வந்திருக்கீங்களா? என்னால நம்பவே முடியல. வாங்க வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க. வீட்டுக்குள்ள போனதும் நிலாக்குருவியும் நிலாக்குருவியோட தங்கச்சியும் சுவாரஸ்யமா பேச ஆரம்பிச்சாங்க. அக்கா, நீங்களும் பியூட்டியும் வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அடுத்தது எப்போ வருவீங்க? சித்தி, உங்க வீடு இருக்கிற இடம் எனக்கு இப்ப தெரிஞ்சு போயிடுச்சு. இதுக்கப்புறம் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு அடிக்கடி வருவேன். வன்மதி, உனக்கு நேரம் கிடைச்சா நீயும் என் வீட்டுக்கு வா. பிறகு நிலாக்குருவியும் பியூட்டியும் தங்களுடைய காட்டை நோக்கி பறந்து போனாங்க.
சாயங்கால நேரத்துல தங்களுடைய வீட்டுக்கு திரும்பி வந்த நிலாக்குருவியும் பியூட்டியும் வீட்டுக்குள்ள போன உடனே அங்க 2 மயில் குழந்தைகள் இருக்கிறத பார்த்துட்டு ஆச்சரியப்பட்டாங்க. அம்மா, இவங்க 2 பேரும் நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தாங்க? நம்ம வீட்டுக்கு மேல் ஜன்னல் திறந்திருக்கு, அது வழியா உள்ள வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க குழந்தைங்களா, நீங்க எதுக்காக ஏன் வீட்டுக்குள்ள வந்தீங்க? உங்களை இங்க யார் கொண்டு வந்து விட்டது? நீங்க தான் எங்களை பிடிச்சுக்கிட்டு வந்தீங்க. இப்ப எப்படி வந்தீங்கன்னு கேட்டா நாங்க என்ன பதில் சொல்றது? ஆமா, நீங்க ரொம்ப கெட்டவங்க. எங்களை கொண்டு போய் எங்க வீட்லயே விட்டுடுங்க. இப்படி சொன்ன அந்த மயில் குழந்தைகள் 2 பேரும் பிறகு வீட்டு வாசலுக்கு வந்து சத்தம் போட ஆரம்பிச்சாங்க. எங்களை காப்பாத்துங்க, எங்களை காப்பாத்துங்க. குழந்தைங்களோட சத்தத்தை கேட்டு நிறைய பறவைகள் அந்த இடத்துக்கு வந்தாங்க. நிலா, மயில் குழந்தைங்க உன்னோட வீட்டுக்கு எப்படி வந்தாங்க? நீயா தூக்கிக்கிட்டு வந்த? தூக்கிக்கிட்டு வந்தியான்னு கேட்காத, திருடிக்கிட்டு வந்தியான்னு கேளு. ஆமா, மயில் குழந்தைங்களுக்கு நகரத்துல நல்ல விலை கொடுக்கறாங்க. அதுக்காக திருடிக்கிட்டு வர்றது பெரிய தப்பு. நாங்க சொல்றதையும் கொஞ்சம் கேளுங்க. நீங்களே ஒரு முடிவுக்கு வராதீங்க. இந்த குழந்தைங்க எப்படி என் வீட்டுக்குள்ள வந்தாங்கன்னு எங்களுக்கு தெரியாது. ஒரு அங்கிள், நீங்க சொன்ன மாதிரி இந்த ஆண்டி தான் எங்களை தூக்கிக்கிட்டு வந்தாங்க. எங்களுக்கு இந்த வீடு பிடிக்கல. நாங்க எங்க அம்மா கிட்ட போகணும், அம்மா கிட்ட போகணும். இந்த குழந்தைங்க சொல்றத யாரும் நம்பாதீங்க. இவங்க பொய் சொல்றாங்க. ஆனா எதுக்கு பொய் சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இதுல ஏதோ சூழ்ச்சி இருக்கு. அப்படின்னா குழந்தைங்க பொய் சொல்லுமா? இந்த சமயத்துல காலுக்காகமும் அங்க வந்து சேர்ந்துருச்சு. நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். இந்த நிலா குருவி அப்பப்போ பெரிய பேக்க தூக்கிக்கிட்டு எங்கேயோ பறந்து போகுது, திரும்பி வருது. ஆனா இன்னைக்கு கையும் களவுமா மாட்டிக்கிச்சு. இதை இப்படியே விடக்கூடாது. பருந்து அரசர் வரைக்கும் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு போகணும். தயவு செய்து நான் சொல்றத நம்புங்க. நான் இந்த குழந்தைங்களை திருடிக்கிட்டு வரல. நிலா, உண்மைய ஒத்துக்க. நீ இப்படி திரும்ப திரும்ப பொய் பேசிக்கிட்டே இருந்தா பருந்து அரசர்கிட்ட அழைச்சுக்கிட்டு போறத தவிர வேற வழியே இல்ல. இங்க பாருங்க, நிலா நம்ம கூட இந்த காட்டுல ரொம்ப நாள் வாழ்ந்துடுச்சு. அதனால பருந்து அரசர் வரைக்கும் இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு போய் கடுமையான தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டாம். நிலா, நீ இந்த காட்டை விட்டு கிளம்பிடு. இதுக்கப்புறம் இந்த காட்டு பக்கமே வரக்கூடாது. ஆமா நிலா, அதுதான் உனக்கு நல்லது. ஏன்னா அரசர் நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாரு, குழந்தைங்க பேச்சதான் நம்புவாரு. இந்த காட்டை விட்டு நீ கிளம்பிடு, அதுதான் உனக்கு நல்லது. செய்யாத தப்புக்கு அந்த காட்டை விட்டு போறத நினைச்சேன். நிலாக்குருவிக்கு அழுகியா வந்துச்சு. இருந்தாலும் சிறை தண்டனை அனுபவிக்கிறதுக்கு பதிலா வேற காட்டுக்கு போகலாங்கிற முடிவுக்கு வந்துருச்சு. சரி, நான் இந்த காட்டை விட்டு கிளம்புறேன். அதுக்காக என்ன திருடின்னு நினைச்சிடாதீங்க. என் மேல எந்த தப்பும் இல்ல. பிறகு நிலாக்குருவி தன்னுடைய குழந்தை பியூட்டியை கூப்பிட்டுக்கிட்டு தன்னுடைய காட்டை விட்டு வேற காட்டை தேடி பறந்து போச்சு. இந்த குழந்தைங்களோட அம்மா யாருன்னு தெரியற வரைக்கும் இந்த குழந்தைங்க இந்த வீட்லயே இருக்கட்டும். நிலாக்குருவியும் பியூட்டியும் ரொம்ப தூரம் பறந்து போனதுக்கு அப்புறம் அந்த காட்டுக்குள்ள ஒரு வீடு தனியா இருக்கிறத பார்த்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள இருந்து யாரோ கத்துற சத்தம் கேட்டுச்சு. காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க. நிலாக்குருவி அந்த வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்ப ஒரு பெரிய மயில் கூண்டுக்குள்ள அடைப்பட்டு கிடந்துச்சு. பிறகு நிலாக்குருவி அந்த மயில கூண்டுல இருந்து விடுதலை பண்ணுச்சு. அப்புறம் அந்த மயில் இப்படி பேச ஆரம்பிச்சது. சகோதரி, என் பேரு வானவில். ஒரு காகம் வந்து என்ன இந்த கூட்டுல அடைச்சி வச்சுட்டு என்னோட குழந்தைங்க 2 பேரையும் கடத்திக்கிட்டு போயிடுச்சு. வானவில் சொன்னதை கேட்ட சோனா குருவி இப்ப ரொம்பவும் சந்தோஷமாயிடுச்சு. ஆன்சர் கிடைச்சிருச்சு, ஆன்சர் கிடைச்சிருச்சு. வானவில் சகோதரி, ஒரு கேள்விக்கு பதில் தெரியாம இவ்வளவு நேரம் நான் குழம்பி போயிருந்தேன். உன்னை பார்த்ததால என்னோட குழப்பையெல்லாம் நீங்கி போயிடுச்சு. உன்னோட குழந்தைங்க எங்க இருக்காங்கன்னு எனக்கு தெரியும். உடனே என் கூட வா. இப்படி சொன்ன நிலாக்குருவி பிறகு அந்த மயில கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட காட்டை நோக்கி பறந்து போச்சு. குழந்தைங்களா, இங்க பாருங்க, உங்க அம்மாவை அழைச்சிட்டு வந்துட்டேன். இப்பவாவது உண்மையை சொல்லுங்க. ஐ, அம்மா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க. ஆண்டி, நாங்க எல்லா உண்மையும் சொல்றோம். இந்த காட்டுல உள்ள எல்லா பறவைகளையும் கூப்பிடுங்க. யாருக்காக எதுக்காக நாங்க போய் சொன்னோன்னு அவங்க கிட்ட எல்லா உண்மையும் சொல்லிடுறோம். பிறகு நிலாக்குருவி போய் எல்லா பறவைகளையும் அழைச்சிட்டு வந்தது. புறா அங்கிள், நிலா ஆண்டி எங்களை கடத்திக்கிட்டு வரல. எங்களை கடத்திக்கிட்டு வந்தது கால அங்கிள் தான். ஆமா, எங்க அம்மாவை கொன்னுடுவேன்னு அந்த அங்கிள் சொன்னதாலதான் நாங்க நிலா ஆண்டி மேல பழிய சுமத்தணும். நிலா ஆண்டி எந்த தவறும் பண்ணல. அவங்க மேல எந்த தப்பும் இல்ல. அப்படியா? நான் அப்பவே சந்தேகப்பட்டேன். ஏன்னா நிலா குருவி மேல நான் அவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கேன்.
இப்ப உண்மை தெரிஞ்சு போச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தவறு செஞ்ச அந்த காலுவுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும். இப்படி பேசின பறவைகள் பிறகு காலுக்காகத்தை அந்த இடத்துக்கு வரவழைச்சாங்க. என்ன மன்னிச்சிருங்க, நிலா குருவிய பழி வாங்கறதுக்காக இப்படி பண்ணிட்டேன். தயவு செய்து என்னை எல்லாரும் மன்னிச்சிடுங்க. நிலா, நீயும் என்ன மன்னிச்சிரு. காலு, நிலா உன்னை மன்னிச்சாலும் நாங்க மன்னிக்க மாட்டோம். நிலா குருவிக்கு என்ன தண்டனை கொடுக்கணும்னு நீ நினைச்சியோ அதே தண்டனை தான் உனக்கும் கிடைக்க போகுது. மரியாதையா இந்த காட்டை விட்டு ஓடி போயிடு. நண்பர்களே, நல்லா யோசிச்சுதான் சொல்றீங்களா? நான் இந்த காட்டை விட்டு போகணுமா? இப்ப இந்த காட்டை விட்டு போறியா இல்ல அரண்மனையில சிறை தண்டனை அனுபவிக்கிறியா? வேண்டாம் வேண்டாம், சிறை தண்டனை அனுபவிக்கிறதுக்கு பதிலா இந்த காட்டை விட்டே போகலாம். இப்படி சொன்ன காலுக்காகும் பிறகு தான் செஞ்ச தவற நினைச்சு அழுதுகிட்டே அந்த காட்டை விட்டு பறந்து போச்சு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான நல்ல கதைகளை பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த கதையை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்ல மறந்துடாதீங்க.